அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் முன்னாள் காரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு தலைவர், இந்நாள் 198வது சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் லியோ என். சுந்தரம் மீண்டும் தன்னை கழக பணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதனை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி, ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர், வட்டக்கழக செயலாளர்கள், அனைத்து அணி நிர்வாகிகள் கூட்டமாக திரண்டு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பெரும்பாக்கம் இ. ராஜசேகர், கோவலம்பாக்கம் சி. மணிமாறன், பகுதி கழக செயலாளர்கள் ஜானகிராமன், குமார், கருணா, கிருஷ்ணமூர்த்தி, லட்சுமி, ரவி, பரணி பிரசாத், ஒன்றிய கழக செயலாளர்கள் கண்ணபிராம், விஸ்வநாதன் ஆகியோர் தலைமையில் பகுதி ஒன்றியத்திற்குட்பட்ட நிர்வாகிகள் நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்தனர். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். போற்றும்படி புரட்சி தலைவர் எடுத்த முதற்படி, மக்கள் செல்வி வகுத்த வழிபடி, தமிழின ரத்தம் என்றும் வெல்லும்படி, மாற்றத்தை மண்ணில் விதைக்க வந்தபடி, விவசாய சுமைகள் மொத்தம் தள்ளுபடி செய்த எங்கள் முதல்வரே எடப்பாடி யாரே, எடப்பாடி யாரே, மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே, எடப்பாடி யாரே, தமிழருக்காக வாழும் தலைவரே எடப்பாடி யாரே, எடப்பாடி யாரே, மக்கள் நெஞ்சில் வாழும் முதல்வரே எடப்பாடி யாரே, எடப்பாடி யாரே, தமிழருக்காக வாழும் தலைவரே. சிந்தும் ரத்தம் என்றும்